எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு பிடிக்காத எதுலாம் கேட்டிங்கன்னா, பிரச்சனை எனக்கு பிடிக்காதுமா. ஐயோ பிரச்சனையா அது நமக்கு அப்பா இவ்வளோ எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. நம்ம எப்பயுமே ஆரம்பத்துல இருந்து சொல்லுவோம், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள்லாம் தெரியும், பிரச்சனைனா தான் எனக்கு பிடிக்குமே. ஏன்னா பிரச்சனையில தான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும், உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் தோல்வியில தான் நிறைய கற்றுக்க முடியும். பிரச்சனைகள் வந்து அது மாதிரி கற்றுக்கலாம். ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டா தான் பிரச்சனை வரும். நீங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது எதுக்கு பிரச்சனை வருது? அது எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். நீங்கள் தோல்வி அடையும் போதோ, சரிங்களா, ஒரு விரக்தியில் இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தவறு பண்ணுவோம், அதனால பிரச்சனை வரும். சரிங்களா? அப்போ என்னன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது தான், அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த அனுபவம் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு அது தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் உங்கள் பெரிய வெற்றி வேணும்னா அப்போ உங்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சுமத்தா போகிறாங்களாம் பாருங்களேன், ஒரு லெவலுக்கு வருவான், ஒரு சின்ன பிரச்சனை தான் தற்கொலை பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இந்த பிரச்சனையிலே ஊறி ஊறி வராங்க பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எல்லாத்தையும் அசால்ட்டாக சமாளிப்பாங்க. சரிங்களா? அது ஏன்னா நான் ஒரு ஐயா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஐயா நம்மளாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இந்த மாதிரி கட்டாயமாக நம்மளை இப்படி தான் போகணும்னு சொல்லி என்னை வந்து பயமுறுத்தி கொண்டு வந்துட்டாங்க ஆன்மீகத்துக்கு, நம்மளாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆளுங்க. அப்போ அவர் சொன்னார், சாமியார் ஆகணும்னா பெரிய ஹைட்டு, அதாவது நல்ல உச்சத்துலேருந்து ஒருத்தன் கீழே விழுகணும், அதில் பாதாளத்தில் விழுந்தாதான். ஏன்னா அந்த அளவுக்கு கீழே போனாதான் அனுபவம் கிடைக்கும், அடுத்தவங்களுடைய வழி கொஞ்சம் புரியும். சரிங்களா? அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சொல்றேன், நான் கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்ப என்ன லைஃப்ல என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அனுபவம் தான் அதை சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப வந்து என்னன்னா, ஒரு சாமியார் ஆகணும்னாலே உங்களுக்கு இதான் குவாலிஃபிகேஷன் அப்பல. சரிங்களா? அப்படி உளுந்து எந்திரிச்சு மீண்டு வந்து, அதுவும் ஒரு கோயில் கட்டுறதுங்கிறது, அதுவும் வாராகி கோயில் கட்டுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு நம்ம ஐயா வந்து சொன்னார். சரிங்களா? ஆமாம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எப்பயுமே பாருங்களேன், நம்ம கோயிலுக்கு வந்து பார்த்தாங்கன்னா நம்ம கீழே உட்காந்துருப்போம். ஒரு சாமி அப்படிங்கிற ஒரு ஒரு கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு. அம்மாவுக்கு சேவை செய்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? வாக்கு பலிதம் சொல்கிறாங்க, வாக்கு பலிக்குது, அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லணும். நிறைய பேர் பாருங்களேன், நான் தான் சாமிம்மா, நீங்கள்லாம் என் பாதத்தில் வந்து விழுவணும்மா, இங்கே வந்து நீங்கள் வந்து காலை தொட்டாவே நம்ம சத்தம் போடுவோம். சரிங்களா? ஏன் காலில் விழுவீங்க, போய் சாமி காலில் போய் விழுவீங்க, அப்போ பெத்தவங்க காலில் போய் விழுவுங்கன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவன் அந்த வழியை கடந்து வந்திருப்பான். சரிங்களா? அப்படின்னா தான் அவன் அப்படி சொல்ல முடியும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி கோயில் கட்டணும்லாம் இல்லை, எவன் ஒருத்தன் வந்து பெரிய லெவல்லேருந்து அதில் பாதாளத்தில் விழுந்தானோ, விழுந்து அவன் உசுரோட மீண்டு வந்தான்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அவன் வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு நிறைய உதவிகள் செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து சந்திக்கணும். நிறைய பேர் என்னன்னா பிரச்சனைகளுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு லாபகரமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்களேன், எந்த பிரச்சனைன்னு சொல்லுங்களேன், கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வந்து நாங்கள் வச்சுருந்தோம், நாங்கள் பணம் கட்ட முடியல, சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரிங்களா? உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அதாவது நம்ம பணம் வந்து எப்பயுமே கரெக்டாக அந்த டேட்டுக்கு போகணும், அதுக்கு என்னென்ன வழி பண்ணலான்னு பார்த்து அடுத்த வண்டி வாங்குவோம். கண்டிப்பாக அப்படிலாம் ஏதாவது ஒன்று வரணும், பிரச்சனை வரணும். நீங்கள் பிரச்சனைகள் வர தான் நீங்கள் வந்து ஒரு மனிதனாக முடியும். அடுத்து அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். இவன் சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவாம்மா, அப்படியே அப்பா ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சா, நீங்கள் இப்படி செய்யுங்க சரியாயிடும் அப்படிமா. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போய் பாருங்களேன். ஒரு தடவை வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு வழக்கோ இல்லை ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு போலீஸ் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆரோ இல்லை சிறைச்சாலையோ சென்று வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏன்னா பிரச்சனை வராதுன்னு இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிக்கிற இடத்துல இருப்பீங்க. காசு பணமே இல்லைனாலும் அவன் சமாளிப்பான். சரிங்களா? இப்போ சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம அற்புதம்டா அப்படின்னு. ஏன்னா அங்கே போனால் தான் தெரியுது, கோவப்படுறவன்லாம் உள்ளே இருக்கான். சரிங்களா? உணர்ச்சி வசப்படுறவன் உள்ளே இருக்கான்,
மது போதையில் இருக்கவன், மது போதையில் பிரச்சனை பண்ணிட்டு அவன் எல்லாம் உள்ள இருக்கான். சரிங்களா? அவனுக்கு ஜாமீன் கூட எடுக்க ஆள் இல்லை, இல்லை ஒன்றுமே பண்ண முடியல அவனால். ஏன்னா முழு ஆதாரம் அங்கே இருக்குது அவனுக்கு எதிராக. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னா, ஓகே அப்போ நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் பாருங்களேன், ஒரு சிறைச்சாலை ஒரு அனுபவத்தை தருது. சரிங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்காந்து பாருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோம் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு இடத்துல போயிட்டு சத்தம் போட்டு அதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு தெரியும், ஓகே அப்போ நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம என்னன்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று என்னன்னா, இது எல்லாத்தை விட முக்கியம் என்னன்னா, உங்கள் கூட இருக்கிற உறவினர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தம், உங்கள் நண்பர்கள்லேருந்து எல்லாமே, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். இந்த பிரச்சனை தான் காட்டி கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் கீழே விழுவும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கையை வந்து உதறி விட்டுட்டு போயிடுவான். அப்போ தான் தெரியும் நம்மளை சுற்றி எத்தனை பேர் நமக்காக வருத்தப்படுறதுக்கு. நீங்கள் உதவியெல்லாம் விட்டுருங்க, வருத்தம் பாவம் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எவனும் இருக்க மாட்டான். அப்போ தான் தெரியும் நமக்கு. சரிங்களா? அப்போ பிரச்சனைகள் வந்தால் தான் முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற யார் யார் நல்லவன், யார் யார் நமக்கு உதவி பண்ணலாங்கிறவன் கூட அப்போ தான் தெரியும். உதவியே வேணாம், நல்லா இருக்கான்னு கூட கேட்க மாட்டான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இவனெல்லாம் நம்பி நீங்கள் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருந்தா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரணும். சரிங்களா? ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம காஃபி டே இருக்கு இல்லைங்களா, அவர் ஓனர், அவர் முன்ன இருந்தார் சித்தார்த்தன்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், ஒரு கோடிக்கணக்கான கடன் வந்துருச்சு அவருக்கு. சரிங்களா? உடனே என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு காரை நிப்பாட்டி அமராவதி ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் இல்லையா? இப்போ அவங்க மனைவி பாருங்க, அது அழகா ஒரே வருஷத்தில் லாபகரமான ஒரு கம்பெனியாக மாற்றிட்டாங்க. அப்போ என்னன்னா, பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு இல்லை, அதை வந்து அவர் ஏற்றுக்க தயாராக இல்லை. சரிங்களா? இது நம்மளால முடியாது, அதுதான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெவலில் இருந்துட்டு கீழே விழுவும்போது, ஒரு சின்னதாக கீழே விழுந்தா கூட வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த அம்மா மட்டும் எப்படி 1 வருஷத்தில் லாபகரமாக மாற்றினாங்க அந்த தொழிலை. சரி, அப்போ எல்லாத்திலுமே சொல்கிறேன், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் நீங்கள் பட தான் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். நல்ல ஒரு மனிதனாக வருவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, அடுத்தவன் நம்மளை காரி துப்புறான், ஐயோ நம்மளை கேவலமாக பேசுகிறான், அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. கரெக்டாக நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் போதும். 2 இல்லைன்னா 3 வருஷத்துக்குள்ளேயே அதுலேருந்து மீண்டும் உங்களால் வந்துட முடியும். ஆனால் இவங்களெல்லாம் நீங்கள் நம்ம இப்படிலாம் பண்ணுறாங்களே, இப்படி அசிங்கப்படுத்துறது, நம்மளையே நம்ம நோக்கடிச்சுக்கிட்டே வந்தோம்னு வைங்க, வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆனால் அப்படி தான்ப்பா பேசுவோம், பேசிட்டு போகிறோம் போ அப்படின்னு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சரிங்களா? பிரச்சனை வரட்டும், பிரச்சனைகள் தான் நமக்கு ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். சரிங்களா? இப்போ நானும் கோவப்படுவேன், கண்ணா அப்படின்னா டென்ஷன் ஆவேன். இப்போ சிறையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ இவனுக்கு இவ்வளோ பிரச்சனையா, அப்போ நம்ம கோவப்படக்கூடாது, அப்போ தானாக வரும். சரிங்களா? எல்லாமே கண்டிப்பாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும், பிரச்சனைகள் தான் உங்கள் தலையெழுத்தை மாற்றும். அதுக்காக நம்ம எப்போ பார்த்தா நம்மளா போய் பிரச்சனை பண்ணிட்டு கூடாது, போய் அவனை அடி உத குத்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம உங்களுக்கு தேடி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சரிங்களா, அதை ஏற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரும்போது நீங்கள் ஒரு புது மனிதனாக கண்டிப்பாக வருவீங்க. சரியா? அதனால் என்றைக்கும் நிச்சயம் நல்லது தான் நடக்கும். பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயம் கெட்டதை உருவாக்கிட்டு போகுது. நம்மளால் நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம மன தடுமாற்றம் வரும், உடல் பலகீனமாகும், மனம் பலகீனமாகும், நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம வந்து ஒரு அனாதை மாதிரி உணர வைக்கும். சரிங்களா? இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கடந்துட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஜெயிச்சலாம். சரிங்களா? கண்டிப்பாக கடந்து வந்துடலாம். என்ன கண்டிப்பாக அந்த சமயத்தில் வந்து சூசைட் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தை கூட கொண்டு வந்து 90% கொண்டாந்து கொடுத்துரும். சரிங்களா? பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா, இது இருக்கிற அந்த வாழ்க்கை நம்ம எல்லாரும் இப்படி காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு. நீங்கள் இதை தாண்டும் போது நிச்சயமாக யாருக்கும் நீங்கள் முக்கியத்துவம்லாம் தரமாட்டீங்க. அவன் ஏமாத்திட்டு போகிறான் போ, ஐயா அவன் உங்களை கேவலமாக பேசிட்டு போகிறான் போ, அப்படி தான் சொல்லுவோம். கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவோம், பேசிட்டு போகிறான், அவன் வாயா அவன் பேசுகிறான், அவன் தான் அனுபவிக்க போகிறான் போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா, பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குது. நம்மளாக போய் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்காமல் இருந்தால் போதும். சரிங்களா? அப்போ ஐயா நான் எல்லாம் ரைட்டு தான், என்னால் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கடந்து வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கே லகுவராகி அம்மா இருக்காங்க, ராகு கேது பரிகார ஸ்தலம் இருக்குது இந்த கோயில். சரிங்களா?
நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம அதில் ஒரு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.